சுவாச குழல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக ரோம் நகரின் அகுஸ்தினோ ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திரு அவை செய்தி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லி, ஸ்லோவாக்கியா பிரதமர், சமூக தொடர்பு துறையின் தலைவர் ஆகியோரை சந்தித்த பின் கவுடியம் எட்ஸ்பெக்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்களையும் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன் பின் ஜெமெல்லி மருத்துவமனைக்கு சென்று சுவாச குழல் நோய்க்கான சிகிச்சையை ஆரம்பித்துள்ளதாகவும் ஏறக்குறைய கடந்த 10 நாட்களாக சுவாச குழல் நோயால் அவதியுற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மை காலங்களில் புதன் மறைக்கல்வி உரையின் போது சுவாசிப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளவயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி நோய் காரணமாக நீக்கப்பட்டிருந்த 88 வயதான திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து மூச்சுக்குழல் நோய்க்குரிய சிகிச்சையை பெறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூச்சுக்குழல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் சந்திப்புகள் அனைத்தும் அவர் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்திலேயே இடம்பெறும் எனவும் திருப்பிடம் அறிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.